இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லுது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். நம்ம 100க்கு 80% முடிச்சிருச்சு. ஸோ நான் இங்கே வந்து இன்னுமே நீங்கள் ஏஐ ஒர்க் ஃப்ளோஸை மேனுவலாக பில்ட் பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை மற்றவங்களோட ஜேசன் ஃபைலை டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா n8n அஃபிஷியலான எம்சிபி வந்திருக்கு. ஸோ நம்ம எம்சிபி செட்டப் எப்படி பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோவை எப்படி நம்ம வெறும் ப்ராம்ப்ட் அடித்தாலே வந்து தானாகவே ஒர்க் ஃப்ளோ எனக்கு செட்டப் ஆயிரும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ n8n டூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் வந்து சாட் பாட்லேருந்து ஒரு ட்ரிகரோ இல்லை இமெயில் பாட் என்ன வேணால் இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்டோமேஷன்லேருந்து இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து இதை நீங்கள் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு 1 to 2 months ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த யூஸ் கேஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரிய வரணும். நீங்கள் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவ்வளோவா நம்ம அதை யூஸ் பண்ணுவோமான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ ஏன் பெட்டராக நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வச்சு இல்லை வேறு ஏதாச்சும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணாமல் ஏஐயோட ஹெல்ப்பை வச்சு நம்மளால் இதை பண்ண முடியுமான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் அதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன டூலை யூஸ் பண்ண போகிறேன்னா, இதுக்கு புதுசாக வந்து எம்சிபி டூலை இது கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கிளாட் டெஸ்க்டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கூட வந்து இங்கேயே நான் ப்ராம்ப்ட் அடித்தா தானாகவே வந்து இங்கே ஒர்க் ஃப்ளோ பில்ட் ஆக மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா, நான் வந்து மொத்தம் 2 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வந்து பில்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ராம்ப்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருவோம். ஸோ அந்த எம்சிபியில் தானாகவே அது எது வந்து பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுவாகவே வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ணிடும். செகண்ட் சினாரியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு n8n ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இது ரெண்டுத்தையுமே அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சுன்னா நீங்கள் n8n வந்து கற்றுக்கவே தேவையில்லை. ஏன்னா ஒரு வேலையை நீங்கள் வந்து ஏஐயால் பண்ண முடியாததை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கே வேல்யூ இருக்கும். ஒரு ஏஐயால் ஈஸியாக நீங்கள் ஒர்க் ஃப்ளோவை இதெல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த ப்ராம்ப்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, நீங்கள் n8n கற்றுக்கணுமா கற்றுக்கக்கூடாதா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்சிபியோட செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே GitHubல போயிட்டு n8n எம்சிபி அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எம்சிபி உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே போயிட்டு கிளாட் டெஸ்க்டாப் அதோடது இங்கே இருக்கும் கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கிளாட் கோடுக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா, கிளாட்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபைல்ஸு இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு டெவலப்பர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எடிட் கான்ஃபிக் அப்படின்னு இருக்கும். நான் வந்து n8n எம்சிபி ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் இங்கே கான்ஃபிகை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ நான் இங்கே வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரெண்டரில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டரோட யூஆர்எல், லோக்கல் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல். ஸோ நான் இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்லேயே பண்ணிட்டேன், நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணதோ இல்லை ஹோஸ்ட் பண்ணதோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஏபிஐ கீக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து n8n ஒர்க் ஃப்ளோக்கு போயிட்டு நீங்கள் வந்து இங்கே செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து n8n API கீன்னு இருக்கும். இங்கே வந்து கிரியேட் அன் API கீ சொல்லி இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு API கீ க்ரியேட் ஆகிரும். ஸோ நான் D6PI இந்த இருக்கா, ஸோ அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாடை வந்து ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. இங்கே வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்கும் உங்ககிட்ட. ஸோ பாருங்கள், நான் நியூ ப்ராஜெக்ட் நேம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இங்கே எம்சிபிலேயே வந்து இங்கே வந்து ஒரு கம்ப்ளீட் கமாண்ட் கொடுத்துருப்பான் அவனே. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சாதாரண ப்ராம்ப்ட் கொடுத்தா கூட அந்த ப்ராம்ப்டை வந்து எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீபில்ட் ப்ராம்ப்ட் இல்லை சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து அவனே கொடுத்துருக்கான். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ நியூ கான்வர்சேஷன் வித் டூல் டாக்குமெண்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கானா. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே ப்ராஜெக்ட் நேம் டெமோ நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், கிரியேட் அ ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த ப்ராம்ப்டை கொடுத்தோன்னா தானாகவே வந்து ஒர்க் ஃப்ளோ பில்ட் ஆகணும். எங்கே பில்ட் ஆகும்னா இந்த இடத்துல பில்ட் ஆகும்.
இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த ஒர்க் ஃப்ளோவுமே பில்ட் பண்ணல, இதே ஏஐ யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுது. இப்போ நம்ம புதுசாக ஒரு பில்ட் பண்ணுற ஒர்க் ஃப்ளோ வந்து இங்கே வரும். ஸோ நம்ம வந்து இங்கே கிளாட் கோடுக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே இருக்க நம்மளோட ப்ராம்ப்ட்டு. ஸோ நான் இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட்டை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒர்க் ஃப்ளோ ப்ராப்பராக அதில் பில்ட் பண்ணுறதா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த டீட்டெயிலான டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து N8N டாக்குமெண்டேஷனை படித்து என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுமோ அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் அளவு கொடுத்துடலாம். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 30 கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 30 ஃபங்க்ஷனுக்கு தான் இது நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இது இருக்குது பாருங்கள், லேங் செயின்லாம் இது யூஸ் பண்ணுது. சரி பார்ப்போம் நம்ம இது நம்ம எப்படி அவுட்புட் கொடுக்குதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லுது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ராம்ப்டில் என்ன கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி build an AI N8N workflow AI chatbot using AI that list of incoming messages from Telegram இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நமக்கு ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருச்சு. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் இப்போது க்ராஸாக காட்டுதுன்னா அதுக்கு நம்ம வந்து இந்த ஏபிஐக்கு வந்து அது நமக்கு கொடுக்கணும். க்ரெடென்ஷியல் கொடுத்தா தான் அது வந்து கனெக்ட் ஆகும். ஸோ பாருங்கள், ரெண்டுத்துலேருந்து எதுலையாச்சும் ஒரு இன்புட் வருதுன்னா அது மர்ஜ் பண்ணுறதுக்கானது எடுத்துருக்கு. கரெக்டாகவே கொடுத்துருக்கு பாருங்கள். மெசேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான நோடு கொடுத்துருக்கு. ஓப்பன் AI. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் அது தப்பு பண்ணிருச்சு. ஓப்பன் AI GPT ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வராது. ஸோ ஆனால் முக்கால்வாசி வேலைகளை முடிச்சிருச்சு இது. இங்கே வந்து வாட்ஸ்அப்போட ரிப்ளை இது வரும். ஸோ நம்ம 100க்கு 80% முடிச்சிருச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஏஐ ஏஜெண்ட்டில் இருக்கிற ஏஐ ஏஜெண்ட்டை மட்டும் இங்கே கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நான் ரிப்ளைக்கு வந்து இங்கே ஒரு பாட்டை கனெக்ட் பண்ணணும் இங்கேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு புதுசாக N8Nல் ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணுறவங்க ப்ராம்ப்ட் வச்சே பில்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இப்போது இந்த இது ஏஐ ஏஜெண்ட் யூஸ் பண்ணும், இல்லை இந்த இடத்துல வந்து ரிப்ளைக்கு வந்து நான் வாட்ஸ்அப் இதை இன்டிகிரேட் பண்ணணுன்னு எனக்கு ஆல்ரெடி N8N பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சதுனால நான் ஈஸியாக ஆட் பண்ணிடுவேன். பட் அதே இது ஒரு பிகினராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஓகே இதுதான் கரெக்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு மட்டுமாச்சும் நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். ஸோ வாங்க செகண்ட் ஸ்டெப் போனால், செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம இமேஜை அப்லோட் பண்ணி இந்த எம்சிபி வச்சு நம்மளால் ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே இமேஜை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். அப்படியும் create a name chat agent. இப்போ நமக்கு இதே மாதிரி இமேஜ் மாதிரியும் நமக்கு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து N8N கற்றுக்கிட்டு தான் அதை பில்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் பில்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க் ஃப்ளோவோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இது கொடுத்தா போதும், தானாகவே பில்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கொடுத்து பார்ப்போம். ஓகே, இது படிச்சிருக்கு. நம்ம இங்கே வந்து நம்மளோட ஹோமுக்கு வந்துடுவோம். இங்கே இப்போதைக்கு எதுவும் வரல. ஓகே, ஸோ அது வந்து ரீட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிச்சு பாருங்கள். ஐ வில் கிரியேட் அ ஒர்க் ஃப்ளோ கால்ட் chat agent based on the image shared. ஓகே, இங்கே பாருங்கள் டீப்சீக்கோட சேட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். பஃபர் மெமரி, ஜிமெயில், கேலண்டர் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சர்ச் நோட். ஓகே, இதெல்லாம் நோடு, அதுக்கு தெரிஞ்ச நோடு இருக்குது பாருங்கள். query. ஸோ ஒவ்வொன்றத்தையும் அது டாக்குமெண்ட்குள்ளே போய் தான் எடுத்துகிட்டு வருது. இது ரொம்பவே அமேசிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போதைக்கு இது வந்து வெறும் நான் ட்ரையல் வீடியோ மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் எப்படி அட்வான்ஸான ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே N8Nல நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் பில்ட் பண்ண ஒர்க் ஃப்ளோஸையும் இதை வச்சு வெறும் ப்ராம்ப்ட் வச்சு பில்ட் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாச்சும் புதுசாக நம்மளால் டூல் பில்ட் பண்ணி அதில் வந்து N8N ஒர்க் ஃப்ளோவை இன்டெகிரேட் பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த Claude இதை யூஸ் பண்ணி Claudeோட MCP கூடயே கனெக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பில்ட் ஆயிருக்கும் நேரத்துக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சூப்பர்ப் வந்துருச்சு பாருங்க இங்கே சாட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இருங்க, இதை நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்ப்போம் நமக்கு எதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குன்னு. ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜ் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு என்ன தேவைன்னா சாட் இது தேவை, சாட் இது இருக்குது. சாட்டுக்கு பதிலாக இது வந்து வெப்ஹுக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே சாட் கொடுத்துட்டா போதும். இந்த ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி வெப்ஹுக் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வெப்புக்கில் ரெஸ்பான்ஸ் இதை இப்போ வாங்கிட்டு வெப்புக்கில் இன்புட் வாங்கிட்டு வெப்புக்கில் தான் அவுட்புட்டும் கொடுக்குது. ஸோ அதுபடி அது கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம சேட்டாக மாற்றோன்னா நம்ம சேட்ஸாக இப்படி மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி டீப்சீக்கோட மாடல் கொடுத்துருச்சு. பஃபர் மெமரி எடுத்துக்கிச்சு. கேலண்டருக்கு மெசேஜு. கேலண்டருக்கு வந்து மெசேஜாக எடுத்துக்கிச்சு. இல்லை கரெக்டாக கொடுத்துருக்கு. க்ரியேட் ஈவெண்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரியேட் ஈவெண்ட்டில் தான் இருக்குது. சென்ட் மெசேஜ். ஸோ பார்த்திங்கன்னா இமேஜ் கொடுத்து நம்மளால் வந்து அதே மாதிரியான ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ண முடியுது. அதில் இமேஜை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போது நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவை பில்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து பில்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து வேறு யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸோ அவங்களோட வீடியோவோட அந்த ஒர்க் ஃப்ளோவை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக உட்காந்து வந்து இது N8N வந்து யூடியூப்பில் படித்து தான் பண்ண முடியும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் N8N பற்றி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.